இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. குளிப்போமா? ஈஸியாக இறங்கிட்டோம் அந்த பள்ளத்துல இருந்து. இப்போ தெரியுது பாருங்க இந்த மலை. சாத்துக்குடி ஜூஸ் 2 குடிச்சிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்களா வைகை ஆறில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. பாத்திமா காலேஜே போயிடவா? நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க சிறுமலை. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலே ஃபேமஸான 365 நாள் கெடா வெட்டுற பாண்டி கோயிலுக்கு தாங்க போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பாண்டி கோயிலெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் வேண்டிட்டு நேராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில். அழகர் கோயிலில் மேலே பழமுதிர் சோலை. அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கெடா வெட்டு வச்சுருக்கா. அப்படி ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஒரு மணிக்கு வர சொல்லியிருந்தாரா. சரி, 1 மணி வரை என்ன பண்ணுறேன்னு பிளான் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் முன்னாடி பாண்டி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு பாண்டி கோயிலுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டி கோயில், அதுக்கப்புறம் அழகர் கோயில். எந்தெந்த ரூட்டில் போகிறேன், எப்படிலாம் நம்ம வந்து கோயில் தரிசனம் பண்ணலாம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக திறந்து பாருங்கள் மக்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மக்களே. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செம்பட்டியில் பெட்ரோல் போட்டு நிற்கிறோம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வருதுங்க நம்ம பாண்டி கோயில். அது முடிச்சுட்டு அங்கிட்டிருந்து அழகர் கோயில் எவ்வளோன்னு சரியாக தெரியல. பார்ப்போம், போக போக எல்லாமே பார்க்கலாம் மக்களே. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மாப்பிள்ளையும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் அதிகாரி. மாப்பிள்ளை வாங்க. மாப்பிள்ள, அது இன்னொன்று, மதுரையில் எப்பயுமே சாப்பாடுக்கு ஃபேமஸ். அது மதுரைனாலே சாப்பாடு ஃபேமஸ். 375 நாளும் கிடா வெட்டுற ஒரே இடம் மதுரை பாண்டி கோயில் தாங்க. அங்கே அந்த ஒரு சிறப்புகளே நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. ஓகே மக்களே, போகலாமா? என்ன டிஜிட்டல்லாம் சொல்கிறேன், ஏதோ சேனலில் பார்த்துருக்கேன். சரி, ஓகேங்க, போகலாம் மக்களே. நம்ம ட்ராவல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:38. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு போதும் போயிட்டு வரதுக்கு. ஓகேங்க, இன்னும் நமக்கு 58 கிலோமீட்டர் இருக்குது. 11:57 காமிக்குது நம்ம இங்கேருந்து பாண்டி கோயில் போகிறதுக்குங்க. நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க சிறுமலை. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்க மலைக்கு சிறுமலைன்னு பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைபாஸ் கீழே இருக்கும். எங்கள் ஊர் திண்டுக்கலை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப தெரியும். அவ்வளோதாங்க, பைபாஸ் வந்துவிட்டோம். நம்ம இந்த கோவில் ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்துட்டோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டோல்கேட் தான் இருக்கும். நம்ம எப்போ எங்கே ரைடு போனாலும், லோக்கல் ரைடு போனாலும் கூட நம்ம டோல்கேட்டை எண்ணிடுவோங்க. அதுக்கு நம்ம பிடிச்ச பழக்கம். நாங்கள் எப்போ பிளான் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டி கோயில் அழகர் கோயில் ஒரே நாளில் போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணுவோங்க. ஏன்னா நல்லாயிருக்கும். இந்த கோயில் போய்ட்டு அந்த கோயில் போயிட்டு வந்தால் தான் திருப்தியாகவே இருக்கும் உண்மையிலே. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில், உலகம் ஃபுல்லாக நல்லா தெரியும். ஸோ 2 கோயிலுக்கு நமக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தாங்க எப்போயுமே நமக்கு மன நிம்மதியாக இருக்கும். பாண்டி கோயில் எப்பயும் போல் சிட்டிக்குள்ளே நார்மலாக தான் இருக்கும், மாட்டுத்தாவணிக்கு முன்னாடி, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி. பட் ஆனால் வந்து அழகர் கோயில் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையான பிளேஸில் சூப்பராக இருக்கும். லைட்டாக பசிக்குதுங்க எனக்கு, காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ ஏதாச்சும் நிப்பாட்டி ஸ்நாக்ஸ் பிரேக் விடலான்னு சொல்லிட்டு பப்ஸு ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி பிளானு. நாங்களும் கடை தேடி வந்துகிட்டே இருக்கோம். பைபாஸ் மேலே ஒரு நல்ல கடை தெரிகிற மாதிரி தரல. இன்னும் ஒரு 350 மீட்டரில் நம்ம லெஃப்ட் எடுக்க சொல்லுது. இந்த லெஃப்ட்டில் போயிட்டு நம்ம லெஃப்ட்டு கட் ஆகும்னு நினைக்கிறேங்க. நேராக போனால் மதுரை. சரிண்ணே, பாத்திமா காலேஜே போயிடவா? சரி, ஓகேண்ணே, ஒரே ரோடு. சரி, ஓகேண்ணே. மேப்பு வந்து இதில் காமிச்சிக்குதுங்க, இப்படி லெஃப்ட்டில் போய் உள்ளே கட் பண்ணுன்னு சொல்லி. பட் நம்ம ஊருக்காரங்க கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேராக மதுரைக்குள்ளே போய் ஃபாத்திமா காலேஜ் வழியாக போயிருங்கன்றாங்க. அதுதான் மெயின் ரூட்டு. ஸோ அந்த வழியே போகலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. அப்படியே போயிடுறோம். யூடிஆர் ஸ்குவாட் ஆடி கார் ஷோரூம் லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். யாரும் வாங்குறதுனா இங்கே பைபாஸ் மேலே இருக்கும், வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நாள் போய் புக் பண்ணுறோங்க, இங்கே சொல்கிறீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் போய் ஆடி காரை புக் பண்ணுறோம், மாதம் வாங்குகிறோம், நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோங்க. வேறு லெவலில். அதுக்கு முன்னாடி பசிக்குதுங்க, எங்கேயாச்சும் நின்று கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. பசி முடிச்சுட்டு அப்புறம் போய் ஆடி கார்டு வாங்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் மதுரை டவுனுக்குள்ளே போகணுங்க. ரைட் சைடில் போனால் கன்னியாகுமரி வரையும் போயிடலாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி டெட்டு கடல் தான். அது வரையும் இந்த பைபாஸ் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இப்போ நம்ம மதுரைக்குள்ளே போவோம். மதுரைக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நல்ல கடையில் நிப்பாட்டி ஸ்நாக்ஸ் எடுக்கணுங்க. மதுரைக்குள்ளே நல்லா டெப்த்தாக என்ட்ரி ஆயாச்சுங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா காலேஜு. ரைட் சைடில் பார்த்தீங்களா வைகை ஆறில் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. ஆனால் தண்ணி நல்லாவே போகுது. கேரளாவில் பெய்கிற மழை இந்த வழியாக போகுது போலங்க. இந்த கூகுள் மேப்பு மதுரைக்குள்ளே எங்களை நல்லா சுத்த கொடுத்துங்க. எதுக்குள்ளே போய் எங்கே வரோம்னே தெரில. பாலத்துக்குள்ளே கூட்டு போகுது, பாலத்து மேலே கூட்டு போகுது. ஆனால் கரெக்டாக மட்டும் கூப்பிட்டு போக மாட்டேங்குது. லெஃப்ட்டில் இருக்கிறதாங்க மதுரை ஜிஹெச் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் தாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுங்க அது.
எங்கள் அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி இங்கே தான் வச்சுருந்தோம். இங்கே தான் எங்கள் அப்பா இறந்தாங்க. அதெல்லாம் இதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம போகிறது கோயிலுக்கு ஜம்முன்னு ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இங்கே பேக்கரி இருக்குங்க. இங்கே ஒரு பேக்கரியில் வந்து பப்ஸ் கிப்ஸு சாப்பிட்டு போகலாங்க. என்னால் முடியல. ஆமாம்ல பப்ஸு எதாவது சாப்பிட்டு போவோம். இங்கே தாங்க சாத்துக்குடி ஜூஸ் 2 குடிச்சிட்டு பப்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மதுரை வெயில் மண்டையை புழக்கணுங்க. இங்கே திண்டுக்கல்லையில் வெயில் சுத்தமாக இல்லை. கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ வெயில் அடிக்குது மாப்பிள்ள. சீட்டு சுடுதான் அங்கே அவனுக்கு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஷோரூமு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்ன சொல்கிற விஷயங்கள்லாம் இங்கே இருக்குங்க. ரைட் சைடில் போட்டிருக்கு பாருங்கள், எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு, வெற்றி தேட்டருங்க. அது செம்மையாக இருக்குது. நல்லா சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சரவணா ஸ்டோர்ஸு. இதே நைட்டில் வந்தால் ஜொலிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரை. பாண்டி கோயில் வந்துவிட்டோங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள் அங்கே போர்டில் பாண்டி கோயில்னு சொல்லி. கூட்டத்தை பாருங்கள் அங்கே கோயிலுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கூட்டமான கூட்டம் கோயிலில். சண்டே நாளையா மாப்பிள்ள? சரிடா. கூட்டம் இன்னைக்கு பயங்கரமான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சரியான கூட்டம். நீங்களே பாருங்கள். அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோயில் போகிறோம். மாப்பிள்ள போகலாமா? போகலாம். ஓகே மக்களே, இந்த இடத்துல நின்று அழகர் கோயிலுக்கு மேப்பை போட்டு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர் எப்படி வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:24. 12:56 நம்ம அழகர் கோயில் போவோம்னு சொல்லி சொல்லுது. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் இருக்குது. பைபாஸ் பிடிச்சாச்சுங்க. ஃப்ரீயாக பைபாஸில் பறந்துட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி கோயில் இங்கே தான் இருக்குது. பாண்டி கோயிலில் வந்து நம்ம பாண்டி முனீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு எவ்வளோ கூட்டம் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் சமாளித்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. நமக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்கள். நல்லா யானை சப்லேயே இருக்குது. ஒருவேளை இதுதான் அந்த யானை மலையாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. மதுரையில் ஒரு யானை மலை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தெரியுது பாருங்கள் இந்த மலை. நல்லா எவ்வளோ ஒய்டாக எங்கேருந்து எங்கே வரையும் இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க இந்த மலை. பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ்லேருந்து கொடிக்குளம் அப்படின்ற ரோடுக்கு வந்து நம்ம மேப் கட் பண்ண சொல்லுது. இது ஏதோ ஒத்தக்கடை ரோடுன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இதுக்குள்ளே அழகர் கோயில் வந்து இங்கிட்டிருந்து 13 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. சூப்பர்லாம். கொடிக்குளங்க அந்த ஊர். கொடிக்குளம்னு எனக்கு அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ரஜினி முருகனில் கொடிக்குளம் பேச்சு ஒன்று வரும்ல. கொடிக்குளம் பேச்சு. தண்ணி போகுதுடா இங்கே போடுறா. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி யோசித்து பாரு. அந்த மலையோட பின்பகுதிக்கே வந்துட்டோங்க. எப்படி தெரியுது பாருங்கள் அந்த மலை. ஆனால் எங்கிட்ட ஏறுறதுன்னு தெரியல. இந்த இடத்த பாருங்கள். தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி போகும்னு சொல்லி. ஜாலியாக குளிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா இறங்கணுன்னு ஆசை தான். செம்மையாக இருக்குமா மாப்பிள்ளை? குளிப்போமா? இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குளிப்போமா? ஆசையாக இருக்கலாம் நான் குளிக்கணும்னு. மாப்பிள்ளை தண்ணி எப்படி இருக்குது? குளிக்கணும் தான் தோணுது. தான் தோணுது. ஐடியாவே இல்லை. இல்லாட்டி ஏதாவது எடுத்து வந்துருக்கலாம். கண்டிப்பாக இப்படிலாம் போகும் தெரிஞ்சால் நான் என்னடா எடுத்தாமே வந்துருப்போம். அங்கிட்டு பார்த்தா போகுது. சூப்பராக போகுதுங்க. அது வெயில் அடிக்கிற அடிக்கி தண்ணி எப்படி ஜம்முன்னு போகுது பாருங்க. சூப்பருங்க சூப்பருங்க. பூராமே முட்டி அளவு தாங்க இருக்குது தண்ணி. அந்த குழந்தைகள் பூரா ரொம்ப அங்கே இருக்காங்க பாருங்கள். முட்டி அளவு தான் இருக்குது தண்ணி. செல்லக்குட்டிங்க நல்லா நிழலில் காஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படி. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை தண்ணியில் இறங்கிட்டியா ஜீன்ஸ் பேண்டோட. இல்லை இது கேமராடா. நான் இறங்குறேன்டா. இருடா வரேன்டா இருடா. ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ பாருங்க. பார்த்தா ஒரு பாம்பு பார்த்தா. இறங்குவோமாங்க மக்களே? வாங்க நீங்க டிஜிட்டலா குளிங்க. வாங்க டிஜிட்டலா குளிக்கவா? நானும் இறங்குறேங்க. மக்களே நீங்க டிஜிட்டலா குளிங்க வாங்க. நீங்க குளிக்கணும்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்றான். நாம நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்குங்க. இப்படி திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க நல்லா குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பாண்டி கோயில் முடிச்சுட்டு அழகர் கோயில் போகலான்னு சொல்லி போகிற வழியில் தண்ணியை பார்த்தோன்னு இறங்கிட்டோங்க. ஏன்னா வெயில் அந்த மாதிரி வெயில் ஏமாப்பில் நல்லா சூப்பராக ஜில்லுன்னு இருக்குங்க. நீங்களும் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாண்டி கோயிலேருந்து பைபாஸ் இறங்கி ஒத்தக்கடை ரோட்டு வழியாக வந்தீங்கன்னா அழகர் கோயில் போகிற ரோட்டில் தண்ணி நல்லா போகுதுங்க. என்ன அப்போ அதை ஒரு பாம்பு மட்டும் தான் பார்த்துட்டோம். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அழகர் கோயில் நோக்கி போவோம். கீழே மண்ணில் கையை வச்சிட்டான்னு சொல்லி தண்ணி ஊற்ற சொல்கிறேன். கரெக்டாக தூக்கி விட்டுருவியா? ஈஸியாக இறங்கிட்டோம். இந்த பள்ளத்துலேருந்து அந்த மேலத்துலேருந்து கீழே இறங்கிட்டோம். திருப்பி மேலே ஏற முடியல. புதுசு இருப்பான் தண்ணியில் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு போயிருக்கான். கீழே விழுந்து எடுத்து கையை நினச்சி மாப்பிள்ள கரெக்டாக தூக்கிட்டு மாப்பிள்ள. இது வன்மத்தை மனசில் வச்சுக்காது. கேமரா இருக்குது, காஸ்ட்லி கேமரா. அவ்வளோதான். யூடிஆர் ரோட்டில் தான் பார்ப்பாரா, தண்ணியில் பறக்க மாட்டாரா? கட்ட வரல இப்படி போடுறா, கட்ட வரல இப்படி போடுறா. வந்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் கை கொடுப்பான்னு தோலனா. ஓகேங்க, என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அழகர் கோயிலை நோக்கி கிளம்புறோம். அங்கே இருக்க குளிச்சுட்டு இருக்க ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா, அழகர் கோயிலில் மேலே பழமுதி சொல்றதுக்கு ஏற உடனே ரொம்ப ரசாக இருக்குன்னு சொல்லி. ஸோ கீழே தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்து, சார் நமக்கும் ஃப்ரெண்டு தான் அது, அவங்க வந்து கிடா வெட்டுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்லாங்க, பார்ப்போம் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு. இந்த ரோடே சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ நேச்சுரலாக. நம்ம வில்லேஜ் ரோடு சீரிஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீட்டாக இருக்குங்க. பா சூப்பரில். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயில் மெயின் ரோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரைட் சைடு கட் பண்ணிடணுங்க. கரெக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து 9 கிலோமீட்டருங்க, 14 நிமிஷம் காமிக்கிது நம்ம அழகர் கோயிலுக்கு. வந்துக்கிட்டே இருந்தோம். எப்படி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக வர தண்ணியில் தான் அங்கே நம்ம குளிச்சிருப்போம், சாரி இறங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். குளிக்கல, எவ்வளோ சூப்பராக தண்ணி போகுது பாருங்கள். அழகர் கோயில் போகிற கூட்டம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா போதுங்க ஜம்முன்னு. சரி நம்ம அப்படியே கிளம்புவோம். அழகர் கோயில் மேலே எப்படி தெரியுது பாருங்கள் சூப்பராக. அந்த சைட்லாம் வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு. ஆனால் கோயில்கிட்ட நெருங்கி வர வெயிலே இல்லைங்க, நல்லா கிளைமேட் ப்ளசண்ட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, 950 மீட்ரு தான் நம்ம கோயில்கிட்ட வந்துவிட்டோம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஆர்ச் சூப்பராக. அழகர் கோயில், கள்ளழகர் டெம்பிள். நானே ஆட்டோக்காரனே. இப்படி லெஃப்டில் உள்ளே போகணுங்க. அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலுங்க. வந்தாச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை தான் சொல்லணும் எங்கே போகணுன்னு. கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு நம்ம போய் கறிக்கஞ்சி அடிக்கலாங்க. இப்போ நம்ம நிற்கிறது என்ட்ரன்ஸ். இன்னும் உள்ளே போகணும், அந்த மலை அடிவாரத்துக்கு போய் அங்கேருந்து மேலே பழமுதிய சோலை ஏறணும். பட் ஏற உடலைன்னு சொல்லி அங்கே குளிக்கும் போது உடனே சொன்னார். பார்ப்போம் என்னான்னு. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. முன்னாடி அந்த அப்பாச்சியில் போயிட்டு இருக்கவங்க தான். ஸோ அங்கே போயிட்டு கெரா கஞ்சி அடிக்க வேண்டியதாங்க. இப்போ கேளு மக்களே. வாடா மக்களே, நம்ம கிடா வெட்டு வந்தோம்ல, என் ஃப்ரெண்டு ஒரு கிடா வெட்டுக்கு தான் வந்திருக்கான். இவர் ஃப்ரெண்டு இவரையும் கட்டியிருக்கேன். நம்ம எல்லாம் நான் யாரா? நீங்கள் யூடிஆர் பாருங்க எப்படி பிரிச்சிட்டாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் காட்டுவே. சுற்றி இன்னைக்கு எவ்வளோ கூட்டங்கள் அதிகம் தான் இன்னைக்கு. எனக்கு இல்லை, எப்பயுமே எனக்கு இது தாங்க. வரிசையில் அன்னதானத்துக்கு போனாலும் அப்படி தாங்க. நான் போய் என்னோட நிப்பாட்டிடுவாங்க கேட்டேன் டபக்குன்னு. குழம்பு மட்டும் மேலே ஊற்றுனேன். அவ்வளோதாங்க, நம்மளோட நண்பரோட விசேஷத்தில் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். அழகர் கோயிலில் கறி சாப்பிட்டு மேலே மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் கிளம்புறோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த 2 கோயிலும் வந்து நம்ம ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பாண்டி கோயில் போனோம். அதுக்கப்புறம் நல்லா கூட்டத்தில் வந்து சாமியை வெளியே நின்று தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம அழகர் கோயிலுக்கு வந்தோம். வர வழியில் அந்த ஆற்றுலலாம் நல்லா ஜாலியாக காலால் நினச்சிட்டு திருப்பி நம்ம அழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். அழகர் கோயிலில் நம்ம ஃப்ரெண்டோட விசேஷத்தில் கறி கஞ்சி அடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போக முடியாது அழகர் கோயிலுக்கு. யாரும் வந்து ஏமாட்ட அடைஞ்சிடாதீங்க, ஏன்னா கறி சாப்பிட்டு மேலே போகிறது நல்லது கிடையாது. ஸோ நாங்கள் திருப்பி ரிட்டன் கிளம்பிட்டோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் உங்கள் பிரவீன் குமார். பாய்.